காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு ஒரு அராஜக அரசை இந்த திமுக அரசு நடத்தி வருகிறது. மதுரை மடாதிபதி அவர்கள் சென்னைக்கு அருகிலே நடந்த ஆன்மீக தலைவர்களுடைய மாநாட்டிலே, மடாதிபதிகள் சமய தலைவர்கள் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக கடந்த மே மாதம் வருகை தந்தபோது அவருடைய காரில் ஒரு மோதலை விளைவித்து ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி அவரை கொலை செய்வதற்கான முயற்சி நடந்தது. அப்படி என்று அதை விசாரியுங்கள், விசாரித்து உரிய நடவடிக்கை எடுங்கள் அப்படின்ட்டு ஒரு புகார் கொடுத்தாரு காவல் நிலையத்தில். அவருடைய விசாரணையின் மேலே, அவர் கொடுத்த அந்த புகாரின் மேலே விசாரணை நடத்தலை. ஆனால் காவல்துறை என்ன பண்ணதுன்னா, இவர் பொய் புகார் கொடுத்துருக்கிறாரு, அதனால இவர் குற்றவாளி, எனவே இவரை விசாரிக்க வேண்டும் அப்படின்னுக்கிட்டு மதுரை ஆதீனத்தினுடைய அவர் இருக்கக்கூடிய மடத்திலே காவல்துறை முற்றுகையிட்டு இருக்கிறது. புகார் மேலே நடவடிக்கை இல்லை, யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை. இப்போ டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் புகார் கொடுக்கிறாரு. போலீஸ் உயர் அதிகாரிகள் எல்லாம் நேர்மையான அதிகாரிகளை பழி வாங்குகிறார்கள். அவர்கள் கையூட்டு வாங்குறாங்க. நேர்மையாக செயல்படுறத யாரையுமே அவங்க ஒத்துக்கிறது இல்லை. நான் நேர்மையாக செயல்படுறேன் மது ஒழிப்பு துறையில், அதனால என் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்னுடைய வாகனத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்க, என்னுடைய சம்பளத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் அவர் புகார் கொடுத்தாரு. ஆனால் அவர் புகார் மேலே எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை அவர் மேலே ஒரு 15-20 குற்றச்சாட்டுகளை எடுத்துட்டு எழுதி தயார் பண்ணிக்கிட்டு, உங்களை விசாரிக்கணும், உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், உன்னை பதவியை விட்டு தூக்கிடுவேன், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படிங்கிற வகையில் காவல்துறை இப்போ செயல்படுது. யார் புகார் அளிக்கிறார்களோ அவர்களை குற்றவாளியாக மாற்றுகிறது இந்த தமிழக காவல்துறை. அந்த அஜித்குமார் அடித்து கொன்னாங்க இல்லையா, அப்படி அடித்து கொல்றதுக்கு அந்த சிறப்பு போலீஸுக்கு உத்தரவு போட்டது யாரு அப்படிதான் நீதிமன்றத்தில் கேட்டாங்க. தமிழக அரசால் உத்தரவு போட்டது யாரு அப்படின்னு சொல்ல முடியலை. புலனாய்வு துறைன்னு ஒன்று இருக்குது தமிழகத்தில் போலீஸில். அந்த புலனாய்வு துப்பறியும் துறை, அதாவது துப்பறியும் துறை, புலனாய்வு துறை அப்படின்னுட்டு ஒரு இது இருக்குது. அப்போது அதுக்கு நல்ல பெரிய அதிகாரம் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, இந்த புலனாய்வு துறை சிஐடி போலீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த புலனாய்வு துறையை முக்கியமாக கையில் வச்சுக்கிட்டு யார், திமுக மந்திரிங்க, திமுகவினுடைய உதயநிதி, அவருடைய நண்பர்கள் எல்லாரும், அதை டாஸ்மார்க்கில் வசூல் பண்ணது உதயநிதியுடைய நண்பர்கள் தான். இவங்க எல்லாரும் இந்த புலனாய்வு துறையை கையில் வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸே கொடுக்காம எல்லா போலீஸும் மந்திரிங்க வீட்டுக்கு வாங்க, மந்திரிங்க சொந்தக்கார வீட்டுக்கு வாங்க, நீங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்க, இவங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு இந்த புலனாய்வு துறையே, இந்த சிஐடி துறையே துப்பு விசாரித்து சொல்ல வேண்டியதான் இவங்க வேலை. ஆனால் இவங்களையே அதிகார மையமாக இந்த திமுக அரசு மாற்றி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த புலனாய்வு துறையை கையில் வச்சுக்கிட்டு அவர் எஸ்பியாக இருந்தாலும், டிஎஸ்பியாக இருந்தாலும், இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் உத்தரவு போடுறது இந்த மந்திரிங்க தான். இந்த மு.க. ஸ்டாலின் அவருடைய குடும்பம், அவருடைய உறவினர்கள், அவருடைய மகன் உதயநிதி, அவருடைய நண்பர்கள், இவங்க தான் இந்த போலீஸுக்கு உத்தரவு போடுறாங்க. போலீஸையே இவங்க தான் நடத்துகிறாங்க. அதனால தான் காவல்துறையில் நேர்மையான அதிகாரின்னா அவங்களுக்கு எதிரி. அவங்க யார் நேர்மையாக செயல்படுறாங்களோ அது திமுகவுக்கு எதிரி தானே. கருணாநிதி காலத்தில் இருந்து நேர்மைங்கிறது திமுகவுக்கு எதிரி. அதனால தான் காமராஜர் திமுகவுக்கு எதிரி. கருணாநிதி காலத்தில் இருந்து நேர்மைக்கு எதிரானவங்க அவங்க.